வணக்கம் மக்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போகிற முக்கியமான வேலைவாய்ப்பு என்னன்னா, நம்ம சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அதாவது சிஐஎஸ்எஃப்லேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கலாம். வெப்சைட்டில் இந்த நோட்டிஃபிகேஷன் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இந்த நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா என்ன மாதிரி போஸ்ட் அவங்க கேட்டிருக்காங்க, கான்ஸ்டபிள் அண்ட் ட்ரேட்ஸ்மேன் தான் அவங்களுக்கு கேட்டிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். என்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா 5/3/2025 3/4/2025 இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கணும். இதற்கு பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் இந்தியன் சிட்டிசன்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதான் ஆண் பெண் இருபாலரும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் அண்ட் ட்ரேட்ஸ்மேனுக்கான வேலைவாய்ப்பு தான். இதற்கு சேலரி பொறுத்த வரைக்கும் பே லெவல் 3 உங்களுக்கு 21,700 69,100 வரைக்கும் உங்களுக்கு சேலரியாக ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதற்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு முன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் நடத்துவாங்க, அல்லது ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் நடத்துவாங்க. அதுக்கப்புறம் ரிட்டன் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் தான் உங்களுக்கு நடத்துவாங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு OMR பேஸ்டில் தான் உங்களுக்கு இருக்கும். இதற்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி லாங்குவேஜஸில் தான் உங்களுக்கு இந்த எக்ஸாம்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே கிளியராக இங்கிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேகன்சி லிஸ்ட்டஸை இங்கே கிளியராக மென்ஷன் பண்ணுறாங்க பாருங்கள். டோட்டல் வேகன்சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1048 வேகன்சி உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ மேல் கேண்டிடேட்ஸ்க்கு 945, ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு 103, டோட்டலாக 1048 வேகன்சி உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வேகன்சி டைரக்ட் கேண்டிடேட்ஸ், மேல் கேண்டிடேட்ஸ், அதாவது உங்களுக்கு நம்ம ஸ்டேட் வைஸாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம ஸ்டேட் பொறுத்த வரைக்கும் சதர்ன் செக்டாரில் தான் நம்ம பார்க்கணும். ஸோ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சதர்ன் செக்டாரில் பார்க்கணும். இதற்கு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் குக்குக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 83 வேகன்சியும், கான்ஸ்டபிள் காப்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேகன்ட்டும், கான்ஸ்டபிள் டைலருக்கு 6 வேக்கண்ட்டும், கான்ஸ்டபிள் பார்பரில் பார்த்தீங்கன்னா 39 வேக்கண்ட்டும், வாஷர்மேனில் உங்களுக்கு 43 வேக்கண்ட்டும், அடுத்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் ஸ்வீப்பருக்கு 26 வேக்கண்ட்டும், பெயிண்டருக்கு 1 வேக்கண்ட்டும், கார்பெண்டருக்கு 1 வேக்கண்ட்டும், எலக்ட்ரிஷியனுக்கு 2 வேக்கண்ட்டும், மெயிலுக்கு அதாவது கான்ஸ்டபிள் மெயிலுக்கு பார்த்தீங்கன்னா 2 வேக்கண்ட்டும், வெல்டருக்கு 0 வேக்கண்ட் உங்களுக்கு வெல்டருக்கு இல்லை. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் சார்ஜ் மெக்கானிக்கலுக்கு பொறுத்த வரைக்கும் 0 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 205 வேகன்சி மேல் கேண்டிடேட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கும் சேம் இதே கேட்டகரியில் தான் கொடுக்குறாங்க. டோட்டல் பார்த்தீங்கன்னா 22 வேகன்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ 205 + 22 227 வேக்கண்ட் உங்களுக்கு தமிழ்நாட்டில் உங்களுக்கு இருக்கும் சதர்ன் செக்டாரில். ஸோ இது உங்களுக்கு பிரிச்சிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 113 வேக்கண்ட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ மேபி இது இங்கே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வேக்கண்ட் பார்த்தீங்கன்னா மேபி இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த வேக்கன்சி மேபி இன்க்ரீஸ் ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆன்லைனில் தான் உங்களுக்கு, அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10th படிச்சிருந்தாலே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது எஜுகேஷனில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th முடிச்சிருக்கணும். இதுவே நீங்கள் ஸ்கில் ட்ரேடர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் பார்பர், புட் மேக்கர், காப்லர் இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருந்தியா உங்களுக்கு நீங்கள் தாராளமாக இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அன்ஸ்கில் ட்ரேடர்ஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக உங்களுக்கு பிரிச்சிருக்காங்க. அன்ஸ்கில்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்வீப்பர்ஸ் இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு அன்ஸ்கில் ட்ரேடர்ஸாகவும் நீங்கள் கருதப்படுவீங்க. ஸோ ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18லேருந்து 23 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் SC/ST கேண்டிடேட்ஸ் இருந்தீங்கன்னா 5 வருஷமும் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. OBC கேண்டிடேட்ஸ் இருந்தீங்கன்னா 3 வருஷமும், எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா 3 வருஷமும் உங்களுக்கு ரிலாக்ஸேஷனாக கொடுப்பாங்க. இதுவே ஆதரவற்ற பெண்களாக இருந்தீங்கன்னா 5 வருடமும் 8 வருடமும் OBC கேண்டிடேட்ஸுக்கு. இதுவே SC/ST கேண்டிடேட்ஸ்னால் 10 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் ஸோ இது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கணும்ன்ட்டு உங்களுக்கு 170 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஹைட்டு பொறுத்த வரைக்கும் செஸ்ட்டு நார்மலாக 80 சென்டிமீட்டரும், விரிந்த நிலையில் 85 சென்டிமீட்டரும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபீமேல் கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஹைட்டு 170 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, 157 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் கேட்டகிரி வைஸாகவும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஸ்டேட்டுக்கு வராது இது. ஸோ அடுத்து அசாம், இமாச்சல் பிரதேஷ் அவங்களுக்கு இந்த ஹைட்ஸை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க இது பண்ணிக்கிறதுக்கு இது. ஸோ வெயிட் பொறுத்த வரைக்கும் ஆஸ் பர் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸும் இருக்கும், டேட்டோஸ் எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இதெல்லாம் கரெக்டாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முழுக்க ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த வெப்சைட்டுக்குள்ளே தான் போய்ட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். CISF.RECETT.CISF.gov.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ நம்மளோட அப்ளிகேஷன் ரிசீவிங் சென்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். நம்மளது சதர்ன் செக்டாரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே அட்ரஸ் இருக்கும். நம்ம சென்னையில் தான் ரிசீவ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னா ஃபோட்டோ அண்ட் வந்துட்டு சைன், அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணணும். ஸோ பிடிஎஃபாக உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு மென்ஷன் பண்ண சொல்கிறாங்க. அடுத்து வந்து இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 3/4/2025 அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே அப்ளை பண்ணணும். ஸோ எக்ஸாம் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா நீங்கள் ₹100 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே SC ST கேண்டிடேட்ஸ், ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் நீங்கள் நெட் பேங்கிங்கில் கூட பே பண்ணிக்கலாம், இல்லைனா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இல்லைனா வந்துட்டு SBI பிரான்ச்சில் போய்ட்டு நீங்கள் சலான் ஃபில் பண்ணி கூட நீங்கள் பே பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 5ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ஃபீஸ் பண்ணிடணும், அடுத்த மாதம் 5ஆம் தேதிக்குள்ளே. ஸோ இதுக்கு ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே மக்களே, இந்த வேலைவாய்ப்பு பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.